வெல்கம் டு செட்டிநாட் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான மட்டன் சிக்கன் கிரேவி மாதிரி சுண்டல் கிரேவி அதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான 5 டிப்ஸ். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிக்ஸி ஜார் வந்து பிளேடு தேஞ்சு போச்சுன்னா ஒழுங்காகவே அரைக்காது, டென்ஷன் படுத்தும். ஸோ அப்படி இருக்க அந்த மிக்ஸி ஜாரை எப்படி ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சோம் அப்படின்னா பிளேடெல்லாம் ஷார்ப் ஆயிடும். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர்ஸ் வந்து அதே மாதிரி வெட்டாது. ஏதாவது ஒரு கவர் அர்ஜென்ட்டு கட் பண்ணோம்னா கூட வெட்டவே வெட்டாமல் வழக்குன்னு போயிட்டுருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லைன்னா ஸ்க்ரப்பர், நம்ம பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுற கம்பி, அதை வந்து நம்ம நல்லா தூக்கி போகிற அந்த கம்பி கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சிசர்ஸ் வந்து நல்லா சூப்பராக ஷார்ப் ஆயிடும். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழம்புல எதுலையாவது உப்பு கூடி போயிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டோம்னா உப்பு எடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து சாதத்தை நல்லா டைட்டாக உருண்டையாக பிடிச்சி அதுக்குள்ளே போட்டோம்னாலும் உப்பு எடுத்துரும். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட், கேரட் இந்த 2 காயும் வந்து நிறையா பேருக்கு பிடிக்காது, நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிடிக்காதவங்கெல்லாம் எப்படி, ஆனால் நிறைய ஹெல்த்தி, ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தி காய்கறிகள் தான் அது. எல்லா காயுமே ஹெல்த்தி, பட் பீட்ரூட்டில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லது. அதை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொரியல், கூட்டு, சாம்பார் எதை பண்ணாலும் நமக்கு பிடிக்காது. ஆனால் அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி, சப்பாத்தி மாவு பேசுகிறோம்ல, அது கூட சேர்த்து பசஞ்சு சப்பாத்தி பண்ணிட்டோம்னா அது பீட்ரூட்டா அப்படின்னே தெரியாது. ஸோ பீட்ரூட் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னா, மிக்சியோட ஜார் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணாலும் அந்த பிளேடுக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு இருக்கும். அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரங்கள் ஒரு சோப் இல்லை லிக்விட் ஒரு சின்ன ட்ராப் விட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அதோட அழுக்கெல்லாம் போய் பளிச்சுன்னு ஆயிடும். இப்போ இந்த சுண்டல் கிரேவி செய்கிறதுக்கு நான் 1 கப் சுண்டலை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நல்ல சத்து. ஸோ வந்து அதனால் இதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூட வந்து 2 கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா அது கூட வந்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் வந்து இதெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் அது கூட வந்து 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ வந்து மிளகு சேர்த்ததுக்கப்புறமா அது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் கசகசா சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம மட்டன், இந்த மாதிரி மட்டன் சிக்கன் கிரேவி இதுக்கெலாம் வந்து சேர்ப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதை வந்து இதுலேயும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கிறேன். மல்லி சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து வதக்கணும். அதுக்கப்புறமா 5 பூண்டுப்பல் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ 5 பூண்டுப்பல், அதுக்கப்புறமா 2 சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வந்து 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் சின்ன வெங்காயம் வந்து 10 நம்பர் கிட்ட எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். அப்போ தான் வந்து அரைக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நம்ம மசாலா வந்து வதக்கி அரைச்சி சேர்க்கும்போது அந்த கிரேவிக்கு வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஃபைனலாக வந்து நான் 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வதக்கலாம் தேவையில்லை, அப்படியே அடுப்பு நிறுத்திடலாம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 5 சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நம்பர் கிட்ட சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய பச்சை மிளகாய் ஒன்று வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு கீறிட்டு இதை சேர்த்துருக்கேன். ஸோ இது வதங்கட்டும். பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அதாவது சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து எல்லாத்துக்கூடையும் வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த சுண்டல் வந்து இதில் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் வேகிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மிளகாய்த்தூள் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். செட்டிநாடு ஸ்டைல் மசாலா பவுடர், இது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மிளகாய்த்தூள் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கி அரைச்ச ஃப்ரெஷ் மசாலாவை இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து இப்போ வதக்கி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி, இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதை ஊற்றிக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து குக்கரில் தானே கிளறேன், இதை வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் வந்து வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 5 விசிலுக்கு அப்புறமா எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவி. பார்க்கவே திக்காக அருமையாக இருக்குது. நல்லா வந்து ஒரு கல்யாண மட்டன் குழம்பு மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.